ரவா கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். 200 கிராம் திக்காக காய வச்ச பால், 1/4 கிலோ ஜீனி, 1/4 கிலோ ரவை, முந்திரி சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, 5 ஏலக்காய், 1 பிஞ்ச் சால்ட்டு, சிறிதளவு நெய். ஃபஸ்ட்டு பேன் சூடாக்கிட்டோம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானோடனே முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ ரவையை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்மெல் வாசனை வரும். இது வறுக்கிறப்பே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இது நல்லா வறுத்துருச்சு, நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ பேன் சூடானோடனே எடுத்து வச்சிருக்க மில்க் 200 கிராம் மில்க் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ரவா ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ எடுத்து வச்சிருக்க நெய் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்படி சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரணும். அப்படி உதிரி உதிரியாக சட்டியில் ஒட்டாமல் வர்ற மாதிரி கிண்டிக்கோங்க. உங்களுக்கு நெய் நிறையா வேணால் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் கம்மியாக தான் சேர்க்கணுன்ட்டு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரவும் எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுவையான இனிப்பு கேசரி ரெடி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.